நண்பர்கள் அனைக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து மிக முக்கியமான டாப்பிக்கு. இது வந்து ஒவ்வொரு பொதுமக்களும் இந்திய அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஜிஎஸ்டியில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற அதிகாரிகளும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். அப்புறம் ரேப்பிடோ ஓட்டுற கேப்டன்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ நான் ரேப்பிடோவில் வந்து ஒரு 1.5 வருஷமாக பார்ட் டைமாக பைக் டாக்ஸி ஓட்டுறேன். அப்போ இருந்த இதுவும் இப்போ நிறையா ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க ரேப்பிடோவில். அதை வந்து என்னுடைய அனலைஸில் அப்சர்வேஷனில் ஆதாரப்பூர்வமாக நான் நிரூபிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த கொஷின்ஸ் ஏன் நிறைய பேர் கேள்வி கேட்கல, இந்த நிர்வாகம் வந்து அதை எப்படி வந்து அரசாங்கத்தையும் பொதுமக்கள்கிட்டையும் நம்மளையும் எப்படி ஏமாற்றிட்டுருக்கு, இது யாரோட பணம் பிக்கஸ்ட் ஸ்கேம் போயிட்டுருக்கு, அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இதை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அது சம்மந்தமாக அவங்க கஸ்டமர் கிட்ட பேசும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த ஆடியோவும் இதில் இணைச்சிருக்கேன். அதையும் எனக்கு கேளுங்க. முதல்ல நம்ம ஒரு ஓவர்வியூவாக நம்ம சொல்கிறோம். நான் டாபிக் என்ன வச்சுருக்கேன்னா, ரேப்பிடோ 420 நிறுவனத்தின் பிக்கஸ்ட் ஸ்கேம். ஆமாங்க, இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக எண்டில் பார்க்கும்போது இப்படிலாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க நம்மளை சொல்லிட்டு ரேப்பிடோ புக்கிங் பண்ணிட்டு போகிற கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும். ஏன்னா அந்த காசு வந்து யார்கிட்டருந்து பிடுங்குறான்னா, உங்ககிட்டேருந்து காசை வாங்கிட்டு ரேப்பிடோ ஓட்டுற கேப்டன்ட்டேருந்து வேலட்டில் மைனஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இது வந்து ஒரு ட்ராப் மாரி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது பொதுமக்கள், ரெண்டாவது பாதிக்கப்படுறது நாங்கள் ஓட்டுற கேப்டன்ஸு, மூணாவதாக வந்து கவர்மெண்ட்லேருந்து வரியை கட்டாமல் அந்த காசு ஆட்டையை போடுறது இவங்க. ஓகேங்களா? அந்த கவர்மெண்ட் வரியாக ஜிஎஸ்டியாக போச்சான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது ஏன் அந்த கேள்விக்குறி வருதுன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட இந்த வீடியோவில் எண்ணில் சொல்லும் போது அது போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். பார்ப்போம் அதுக்கான பதில் வருதான்னு பார்ப்போம். நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்திய அரசின் ஜிஎஸ்டி துறையை ஏமாற்றும் அண்டு ரேப்பிடோ கேப்டன்களிடம் திருடும் ரேப்பிடோ நிறுவனம். இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ ரேப்பிடோ நிறைய பேர் பைக் டாக்ஸி ஓட்டுறாங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே இந்த சர்வீஸ்ன்றது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எந்தவித அப்ரூவலும் கொடுக்கப்படலை. ஓகேங்களா? பட் அது அப்புறம் எப்படி இயங்குது? சென்னையில், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் சென்னையில் இயங்கிட்டுருக்கு, கோயம்புத்தூரில் இயங்கிட்டுருக்கு, மதுரையில் இயங்கிட்டுருக்கு. மதுரையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 420 அங்கே வந்து பேன் சொல்லிட்டு அஃபிஷியலாகவே அங்கே டெப்டி கலெக்டர் அறிவிச்சிட்டாங்க, அந்த கமிஷனர் அறிவிச்சிட்டாங்க, போலீஸ் கமிஷனும். ஆனால் அப்புறம் இருந்துமே இப்போ கூட நீங்கள் போய் மதுரையில் போயிட்டு இறங்கி நீங்கள் பேக் டாக்ஸி புக் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் பண்ணால் புக்கிங் வருது. அப்போ அந்தளவுக்கு அவங்க நிர்வாகம் வந்து இதில் வந்து ஊழல் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு வந்து அரசாங்கமும் வந்து பெருசான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் பண்ணலை. அப்போ இதில் எப்படி எலிஜிபிலிட்டியாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை. நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹெல்மெட் போடலனாலும், ஸ்டாப் லைன் பண்ணாலும் அரசாங்கம் அப்படி நம்மளை வந்து இங்கே நீங்கள் வயலேஷன் மீறிட்டீங்க உடனே இங்கே வந்து ஃபைன் போடுறாங்களே. இதுமாரி ஒரு நிறுவனம், ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து மதுரையில் வந்து பேன் அறிவிச்சுமே அங்கே வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் புக்கிங் வந்து போயிட்டு தான் இருக்குது. அது டாபிக் இங்கே போவோம். ஆனால் அங்கே அது ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. அவங்க வந்து அரசாங்கத்தின் மீறியும் வந்து தமிழக அரசாங்கம் மீறியும் வந்து அங்கே வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சுமே அங்கே வந்து ரேப்பிடோ புக்கிங் சர்வீஸ் போயிட்டு தான் இருக்குது. மதுரையில் ஓட்டுற மக்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. இது சரிங்களா? இது ஒரு வகையிலேருந்து அதை ஏன் சொல்ல வந்தால் கவர் பண்ணுறதுக்காக சொன்னேன். அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம்னா, இது வந்து இப்போ பைக் டாக்ஸி யார் ஓட்டுறாங்க இந்த கேள்வினா, சில பேர் வேலைக்கு போகிறவங்க எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக அது வந்து அவங்க பைக்கை வந்து அதில் அட்டாச் பண்ணி நமக்கு வந்து ஓட்டுறாங்க. சில பேர் வந்து வேறு வேலை கிடைக்கல, கவர்மெண்ட் வந்து அரசாங்கத்தால் எனக்கு வந்து புண்ணியமே கிடைக்கல, அதனால் வந்து இந்த வேலைக்கு போகிறாங்க. சில பேர் வந்து நேர்மையாக இருப்பாங்க. ஒரு கம்பெனியில் வந்து மேனேஜர்கிட்ட சொம்படிக்காமல் ஜாலியாக சரி சொம்படிக்கிறவன் வந்து அங்கே சர்வீல் பண்ணுவான். இங்கே வந்து நான் நேர்மையாக இருப்பேன், அதனால் வந்து அவன்கிட்ட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு மனப்போராட்டத்துக்கு வந்துட்டு கடைசியில் வந்து அவங்களும் வந்து அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வர மாரி சரி நம்ம பைக் டாக்ஸி ஓட்டலாம்னு சொல்லிட்டு இந்தமாரி தான் வந்தவங்க நிறைய பேர். சில பேர் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் தான் லைஃப். இப்போ இல்லை இந்த எந்த கேட்டகரி ஆளுங்கன்னா, ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 20 to 35 ஏஜ் உள்ள ஆளுங்கள் ரொம்ப அஃபெக்டாக இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கிட்டையும் அடிமையாக வேலை செய்ய மாட்டேன், நான் ஃப்ரீயாக இருக்கணும், டெய்லி காசு ஏர்ன் பண்ணி போகிறோம். இதில் இந்த கேட்டகரி ஆளுங்க தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. சரிங்களா? இதில் சரி வந்தவங்ககிட்ட வந்து நம்ம எப்படி காசை வந்து நம்ம வந்து கொள்ளடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி அவங்களை அடிமையாக்கி ஆரம்பத்தில் வந்து இன்சென்டிவ் ஒரு 2 மாதம் வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் ஐடியை சஸ்பெண்ட் பண்ணுறது, அவன் எல்லா வேலையும் வந்து ரேப்பிடோ நிறுவனம் செய்யும். இது வந்து பொதுமக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அது எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு இது. இப்போ நான் வந்து ஒரு ரேப்பிடோ வந்து ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ தராங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன்.
கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் உங்களோட எப்படி சொல்கிறது, தலையில் இருக்க மூளையை கழுவுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ரேப்பிடோட ரேட் கார்டுங்க. இப்போ சென்னை சிட்டியில் இந்த ரேட் கார்டு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒன்றா சொல்கிறேன். ரேப்பிடோ ரேட் கார்டு போட்டுருக்கலாம். பைக் டாக்ஸி டெலிவரி. இது டெலிவரின்றது ஃபுட்டும் வந்து ஸ்விக்கி டைப் பண்ணி பண்ணுறாங்க. இது ஆர்டர் பேட் பாருங்கள். 0 to 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போனீங்கன்னா 7.2 ரூபா பர் கிலோமீட்டருக்கு. 5லேருந்து 10 கிலோமீட்டருக்கு மேலே போனீங்கன்னா 9.3 பர் கிலோமீட்டரு. 10லேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா 12.5 கிலோமீட்டரு. இதில் டைம் ஃபேர் பார்த்து 0.53 பர் மினிட்ஸுக்கு தராங்க. பேஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 11 ரூபா. பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் சொல்லிட்டு 1 ரூபா வந்து தராங்க. ஓகேங்களா, கலெக்டட் ஃப்ரம் கஸ்டமர் ஆட் பண்ணி தராங்க. வெயிட் டைம் சார்ஜஸ் 1.5 பர் மினிட்ஸ். ஓகேங்களா, இதை வந்து வெயிட்டிங் சார்ஜ் தராங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேர்னு சொல்லிட்டு என்னென்னா நாட் அப்ளிகபிள் ஆன் ஆல் ஆர்டர்ஸ். அது வந்து எப்பயாவது ஒரு ஆர்டர் தான் வரும், சர்ஜி டைமில் வந்து கொடுப்பாங்க. லாங் பிக்கப் ஃபேர். ஓகேங்களா, அது வந்து சில நேரத்தில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருப்பாங்க. அதுக்கு வந்து முதல் 2 கிலோமீட்டர் இருந்தது ஸ்டார்டிங்கில் நான் ஜாயின் பண்ணும்போது. இப்போ வந்து 2.5 கிலோமீட்டர் மாற்றிட்டான். இது ஒரு இதுதான். அது 2.5 கிலோமீட்டருக்கு மேலே வந்து வர 4 ரூபா. இது எவன் எடுப்பாங்க, இதெல்லாம் அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அப்புறம் கேன்சலேஷன் ஃபேர். கஸ்டமர் இப்போ புக் பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணாங்கன்னா அதில் வந்து 0லேருந்து 10 ரூபா, அதான் 5 ரூபா 10 ரூபா கிடைக்கும். சர்ஜி ஃபேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கான ஹவர்ஸில், உதாரணத்துக்கு காலைல 7லேருந்து 11 மணிக்குள்ள ஒரு சர்ஜி இருக்கும் வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் போகிறவங்க அதுமாதிரி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர டைமில் நைட்டில் ட்ரெயின் சர்ஜி அந்த மாதிரி டைமில் வந்து சர்ஜி ஃபேர்னு சொல்லி தராங்க. நைட்டில் மற்ற எந்த இதுவும் தரல, ஊபர் தரல, நைட் ஃபேர் இவங்க தராங்க. அதை பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் 30% தராங்க பேஸ் டைம் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி. இதில் தாங்க விஷயமே இருக்குது. இந்த இடத்த நல்லா பாருங்கள். கமிஷன் அண்ட் ஜிஎஸ்டி டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்டர். ரேப்பிடோடைய கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டருக்குமே 17% பிடிச்சாங்க. நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண முடியும் 10% இருந்தது. இந்த ஜிஎஸ்டின்ற கான்செப்டே கிடையாது. ஓகேவா, கமிஷன் மட்டும்தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அந்த ஆர்டரில். இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 17% சொல்லிட்டு ஜிஎஸ்டின்ற பெய்டு டு கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இது ஒன்று பிடிக்கிறாங்க. ஹேண்ட்லிங் ஃபீஸ் ஃபார் சேஃப்டி. ஓகேங்களா, ஜிஎஸ்டி ஓகே, அதுனா ஹேண்ட்லிங் ஃபீஸு. ஆனால் அவங்க பிரேக் ஃபேரில் பாருங்கள், ஒரு ட்ரிப் டீட்டெயில் காட்டுறேன். அவங்களுக்கு ஆர்டர் முடிச்சதில் இதில் தான் அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில். இப்போ ஜிஎஸ்டின்றது வந்து கவர்மெண்ட் வந்து பைக் டாக்ஸின்றது ஒரு அனுமதி இல்லாமல் இருக்கிறதுனால கோர்ட்டில் தான் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் இருக்குது. சென்னை ஹைகோர்ட்டில் வந்து 2019 அதை பற்றி சின்ன சொல்லிடுறேன். அவங்க வந்து தமிழ்நாடு வந்து அரசாங்கம் பேன் பண்ணுறாங்க. பேன் பண்ண உடனே ஃபஸ்ட் பெஞ்சில் வந்து அவங்க வந்து பேன் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பீல் போகிறாங்க ரேப்பிடோ நிர்வாகம், சென்னை அந்த 420 ஆஃபீஸு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து இது பண்ணுறாங்க, எப்படி சொல்கிறது, அவங்க திருப்பி அப்பீல் பண்ணி ஓட்ட வைக்கிறதுக்காக வந்து தமிழக அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள் சொல்லி ஒரு டபுள் பெஞ்சு 2 நீதிபதிகள் ஜட்ஜு சொல்கிறாங்க. ஆனால் 4 வருஷமாக இது வரைக்குமே அவங்க வந்து கைட்லைன்ஸ் கிரியேட் பண்ணலை. கைட்லைன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எப்படி ஆட்டோ கேப் எப்படி வந்து கமர்ஷியலாக வந்து டீ போர்டு எப்படி வந்து இது பண்ணுறாங்க, அந்த ஆப்ஷன் வந்து இது எதுவுமே இல்லை. அதுக்காக தான் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க ஆட்டோக்காரங்க, கேப்காரங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க. பட் இது வரைக்குமே 4 வருஷமாக தமிழக அரசாங்கம் அந்த இது பண்ணவே இல்லை. ஏன் பண்ணலைன்றது உங்களுக்கிட்டே விட்டுறேன். இது யாராக இருந்தாலும் பொதுமக்கள் இடத்துல யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு நிர்வாகத்துக்கு கோளாறை இது எப்படி பண்ணாமல் இருப்பாங்க? அதை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னங்க ஆகப்போகுது? ஒரே ஒரு கைட்லைன்ஸ் எஸ்ஓபி கிரியேட் பண்ணி இந்தமாரி தான் பண்ணணும். இதுக்கு வந்து என்னென்ன பிடிப்பாங்க, ஜிஎஸ்டி இன்சூரன்ஸு கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருந்தால் அவன் சேஃபாக ஓட்ட போகிறான். அதை விட்டுட்டு பயந்து ஓட்டுற மாரி ஆட்டோக்காரங்க எங்கே போனால் அடிச்சிடுவாங்க, எங்கே சென்ட்ரலில் போனால் அடிச்சிடுவாங்க, எஸ்ஆர்எம் பொத்தேடி போனால் அங்கே பிடிச்சி அடிப்பாங்க. தேவையில்லாத வேலை இதுதான். அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் வந்து இல்லீகலாக வந்து இது வந்து பைக் டாக்ஸி அப்ரூவல் இல்லாமல் ஸ்டே ஆர்டர் கொடுத்ததுனால நீங்கள் ஓட்டலாம் சொல்லிவிட்டு அந்த அவங்க ரேப்டா பைக் டாக்ஸி ஆப்பில் ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, பட் இது அப்படி இருந்துமே சில இடத்துல சில யூடியூப் சில ஆட்டோக்காரங்க சில ஒரு சங்கங்கள்லாம் சேர்ந்து பிடிச்சி கொடுக்குறாங்க. நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பூந்தமல்லியில் ஆர்டிஓவில் சேர்ந்து பிடிச்சி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஸ்டே ஆர்டர் இருக்குன்னு சொன்னார்ல, அதை வச்சு இவன் வந்து பேமெண்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், 10,000 ரூபா ஒரு பூந்தமல்லி ஆர்டிஓவில் 10 பேர் வண்டி பிடிச்சி கொடுத்தாங்க, 10,000 பணம் கட்டினான். ஒவ்வொரு வண்டிக்குமே 10,000 பணம் கட்டி அவன் வண்டி வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்தான். அப்போ இவன் நான் கோர்ட்டில் ஷேர் இருக்கேன், எப்படிங்க நீங்கள் பிடிச்சி போடலாம் சொல்லலாம். அப்படி தான் ரைஸ் பண்ணணும், பிடிச்சி கொடுத்த மேலே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனால் பட் எதுவுமே பண்ணதில்லை. இவன் வந்து பண்ணுறானா, அங்கேயும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குங்களா. ஸோ நிறையா கேள்விகள் இருக்குது. ரேப்பிடோ வந்து ஏன் நான் 420 நிறுவனம் சொல்கிறேன், இதுக்கான இதெல்லாம் காரணம் சரிங்களா. பட் வண்டியை வந்து அவன் வண்டி கஷ்டப்பட்டு அவன் அட்டாச் பண்ணி அவன் ஓட்டிருக்கான். 20 நாள் கழிச்சு தான் வந்து வண்டியை கொடுத்தாங்க சரிங்களா. அந்த வண்டிக்கு அவன் என்ன இப்போ வீட்டில் என்ன சொல்லியிருப்பான்,
நம்பி ஓட்டினதுக்கு ஃபேக்காக அவன் ஆர்டர் போட்டு புக் பண்ணி வர வச்சு பிடிச்சி விட்டாங்க. இது வந்து பூந்தமல்லி ஆர்டிஓ, ஆலந்தூர் ஆர்டிஓ, திருவான்மை ஆர்டிஓ கிட்டத்தட்ட நிறையா வண்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு வண்டிக்கும் 10,000 ரூபா கணக்கு பண்ணுங்கள். கிட்ட அவன்கிட்ட தான் தெரியும் டேட்டா பேஸ் தான் வண்டி வரைக்கும் பிடிச்சி கொடுத்துருக்கான்னு தெரியல. சரிங்களா, இது வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஜிஎஸ்டி வந்து ஏன் வந்து நான் வந்து கேட்குறேன்னா, இப்போ வந்து இதில் வந்து ஜிஎஸ்டி எத்தனை % பிடிக்குன்னு சொல்லிட்டு அவன் எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை. வெறும் ஜிஎஸ்டி தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி பெய்ட் டு கவர்மெண்ட். இதில் ஆனால் கஸ்டமர் கேரை கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா 5 to 7% நாங்கள் பிடிக்கிறோம் சொல்கிறாங்க. இதுதான் பெரிய இது. 5 to 7% எப்படி ஒரு ஜிஎஸ்டின்றது வந்து ஒன்று பிடிக்க மாதிரினா ஃபிக்ஸ்டாக தான் இருக்கணும். அதுனா 5 to 7% அப்படி இருக்கவே இருக்காது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இதில் வந்து யூபரில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ட்ரிப்பே காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது யூபரில் ஆர்டர் அசைன் ஆகும்போது அமௌண்ட்டு ஃபேர் காட்டிடும், இன்க்ளூட்ஸ் 5% தான் டேக்ஸு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த 5% கம்மியாக தான் ஆர்டர் நீங்கள் ஃபேர் பேக் பண்ண கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஜென்யூனான இது பார்த்தோம் யூபர். இதை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அது ஒப்பீனியன் இருக்குது. பைக் டாக்ஸிக்கு வந்து எந்த ஜிஎஸ்டின்றது வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது கிடையாது. பட் எதுக்கெலாம் வந்து ஜிஎஸ்டி பிடிக்கலாம். பட் அதில் காட்டி நம்ம 5% தானே. இப்போ நீங்கள் ஆடியோ கேட்பீங்க, அதில் உங்களுக்கு ஷாக்கிங்காக இது சொல்லுவாங்க அவங்க கஸ்டமர் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ரிலேபிள் ஆகும். 5 to 7% சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன் கூகுள்லேயே. நான் கேட்குறேன், ஹவு many ஜிஎஸ்டி டிடக்ஷன் இன் பைக் டாக்ஸின்னு போட்டால் அவங்க பைக் டாக்ஸி பற்றின்னு எந்த ஒரு வார்த்தையுமே வராது. இதில் என்ன போட்டிருக்காங்க, கேப் அண்ட் டாக்ஸி சர்வீஸ். ஓகேங்களா, எந்த டாக்ஸியாக சர்வீஸாக பண்ணுறவங்களுக்கு ரைட்டு. பட் ஆனால் பைக் டாக்ஸின்றது வந்து கேபு. ஓகேங்களா, அதுக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க, இது பைக் டாக்ஸி சர்வீஸாக வராது. ஓகே, இது வரைக்கும் அப்ரூவல் பண்ணலை. பட் வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி ஒரு ஆட்டோ அது ஒரு டாக்ஸியில் வரும், கேபு ஓகே டாக்ஸியில் வரும். பட் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 5% தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது டீட்டெயிலாக நீங்கள் உள்ளே போய் படித்து பார்த்தா அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த சின்ன ஸ்டார்டிங் மட்டும் சொல்கிறேன். இதில் வந்து அக்ரிகேட்டர் லைசன்ஸ் ஒன்று வாங்கியிருக்கணும். அந்த வாங்கியிருந்தா கவர்மெண்ட் வந்து பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த 5% மட்டும் தான். இதன் படிக்கிறவன் வந்தால் கூட பரவாயில்லையே, அந்த 5%ஓட அதிகமாக பிடிக்கிறான். அதில் ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த அமௌண்ட்டில் நீங்கள் பிரேக் பேர் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் இருங்க, அதெல்லாம் அப்போ தான் புரியும். 5% ஆச்சா, இதில் 5% தான் சொல்லியிருக்காங்களா. என்னடா அது எதை பற்றி, ஜிஎஸ்டி ரேட் கார்டு இதில் தான் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பர்டிகுலர் காட்ட தான் புரியும். ரைட், இதில் காட்டுறேன். இந்த ஆர்டரில் வந்து பாருங்கள், இது வந்து 20 கிலோமீட்டர் அவர் போயிருக்காரு. 20 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபேரு 244 ரூபா. அவர் கமிஷன் ஒன்று இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த 17% கமிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து நான் 150 ரூபா அப்படி பே பண்ணிங்கன்னா இத்தனை ரைடுக்குள்ளே நீங்கள் ஓட்டிக்கலாம் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்குது. 20 ரைடு ஓட்டினா 150 ரூபா, அப்படி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. 90 ரூபா ஓட்டினா நான் அந்த ஒரு ஸ்லாப் மீனே கொடுத்தா அந்த வாரம் நீங்கள் ஓட்டிக்கலாம். அத்தனை ரைடு டேஸ்னு கணக்கு பண்ணி. இப்போ இவங்க வந்து ஓட்டும் போது அவர் பிளான் பண்ணிட்டு ஓட்டுறதுனால கமிஷன் 0%. பட் அந்த கமிஷன் மட்டும் அந்த 0 சப்ஸ்கிரிப்ஷன் போடலைன்னா அவருக்கு அந்த 17% ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஜிஎஸ்டி அண்டு ஹேண்ட்லிங் ஃபீஸ் சொல்லிட்டு அந்த ஆர்டர் ஃபேர்லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் பிடிச்சானே பார்த்தீங்கன்னா 12.7% பிடிச்சி போடுங்க. இது நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 7%, 7 to 8 கிட்ட வரும் பர்சன்டேஜ். அப்புறம் இந்த அமௌண்ட் தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும் வேலட்லேருந்து. கஸ்டமர் பெய்டு கேஷ் 245. இங்கே பாருங்கள் 12 ரூபா 76 இருக்குது. கீழே பாருங்கள் டிடெக்டட் ஃப்ரம் வாலெட்லேருந்து 13 ரூபா 49 பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 0.72 பைசா 75% வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க. இதுவே ஒரு ஸ்கேம். இந்த அமௌண்ட் தான் வாலெட் வந்து மைனஸ் பண்ண கேட்டால் இதுவும் கிடையாது. இதெல்லாம் நான் கேள்வி கேட்டிருப்பேன். நல்லா பாருங்கள், இந்த ஆர்டரில் இப்படி தான் பிடிச்சிருக்கானா 12 ரூபா 76 பைசாக்கு 12 தான் வாலெட்டை மைனஸ் பண்ணணும். ஆனால் எக்ஸ்ட்ரா பிடிக்கிறாங்க. இதே அதிகம் 5% பிடிக்கணும். 5% இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து 7% பிடிக்கிறாங்க. அது 7 வந்து பிடிக்கிறாங்க. அதுலேருந்துமே அந்த அமௌண்ட்லேருந்து வாலெட்டில் மைனஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் காசுன்னு கேட்டால் வச்சிங்களேன், மக்களுடைய புக் பண்ணுறாங்க பற்றி அவன்கிட்ட இந்த காசை வாங்கி அந்த காசை வந்து கேப்டன் ஆப்பில் வந்து இது வாலெட்லேருந்து மைனஸ் பண்ணுறாங்க. இது மைனஸ் ஆக குறிப்பிட்ட ஒரு -300 கிட்ட வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆர்டர் தர மாட்டாங்க. அதை நீங்கள் பே பண்ணால் மட்டுமே உங்களுக்கு ஆர்டர் அசைன் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இந்த ட்ராப்பை வந்து அவங்க பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் சொல்ல வந்தேன். இந்த ஒரு ஆர்டரில் பாருங்கள் 5 ரூபா 65 பைசா பிடிச்சிருக்காங்க ஜிஎஸ்டியில். இதில் பாருங்கள் ஆனால் 5 ரூபா 54 பைசா அமௌண்ட் டேரக்ட் வாலெட். ஸோ இதுமாரி எத்தனை பேர் ஓட்டுறாங்க ரேப்டாவில் பார்த்தீங்கன்னா, கேப்டன்ஸ் சென்னையில் பார்த்தீங்கன்னா மட்டும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஓட்டுறவங்க ஒரு அவங்க கணக்குப்படி சொல்கிறேன். அவங்க ஆஃபீஸ் ஓட்ட மீட்டிங்கில் சொன்னாங்க 1.5 லட்சம் பேர் ஓட்டுறாங்களாம் சென்னையில் மட்டுமே. அதில் ஓவரால் சொல்கிறது பார்ட் டைமாக ஓட்டுறவங்க தான் 80% பேர் ஓட்டுறாங்க. இப்போ ஃபுல் டைம் ஓட்டுறவங்க 20% ஓட்டுறாங்க. அப்போ
எத்தனை ரைடு கிட்ட இவர் வந்து கிட்டனா வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க மட்டும் தெரிஞ்சுங்க. புரியுதுங்களா? இதுதான் உங்களுக்கு ப்ரூஃப் நான் சொல்ல வேண்டியது. இப்போ நான் உங்களுக்கு பேசின ஆடியோவை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள், கேளுங்க. அவங்க எப்படிலாம் எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு சொல்லுவோம். வாங்க நம்ம அந்த ஆடியோவை கேட்போம். आपका स्वागत है। वेलकम टू रैपिडो। कृपया करके आपका रजिस्टर्ड मोबाइल नंबर एंटर कीजिए। प्लीज एंटर योर रजिस्टर्ड मोबाइल नंबर। உங்கள் அழைப்பு ரபிடோ காப்பன் கேர் முகவருடன் இணைக்கப்படுகிறது. தொடர 1 ஐ அழுத்தவும். வணக்கம் ரேப்பிடோ, என் பேர் கிறிஸ்து. சொல்லுங்க சார், எப்படி உதவலாம்? வணக்கம் மேடம். இப்போ லாஸ்ட் டைம் ரெண்டு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாங்க மேடம். அதில் ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க மேடம். அதை பற்றி ஒரு குவரிஸ் இருக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேடம்? நமக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி வந்து ரேப்பிடோ சைடில் வந்து எவ்வளோ மேடம் பிடிக்கிறீங்க? அதான் ஜிஎஸ்டினா வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் 5-7% தான் மேடம். இப்போ வந்து லைக் யூபரில் பார்த்தீங்கன்னா, ஓலாவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்டர் வரும்போதே 5% தான் மேடம் அது பிடிக்கிறாங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ற ஓலா பத்தி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது சார். அவங்க எத்தனை டிடக்ஷன் பண்றாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பைக் சர்வீஸ்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஜிஎஸ்டி அந்த அவைலபிலிட்டியுமே கவர்மெண்ட் சைடில் இல்லை. ஓகேங்களா? பிடிக்கிற நாம்ஸே கிடையாது. பட் இது எதோட 5% கனெக்ட் ஆகுதுன்னா கேபுக்கு ஆட்டோவுக்கு மட்டும்தான் மேடம் சர்வீஸ்க்கு வந்து ப்ரொவைடருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தேன், எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது 5 to 7% வந்து எந்த பேசிஸா பிடிக்கிறீங்க மேடம்? அது ஏன்னா இது 5 to 7 பேசிஸ் சார். அப்படில இருந்து அப்டேட் வந்திருக்கிற போல கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண மாதிரி இருக்கிற கமிஷன் சார். அதான் மேடம், கவர்மெண்ட்டே 5% கேக்குது. நீங்க பேசிக்கா 5 to 7% சொல்லி ரேப்பிடோல இருந்து அப்டேட்டா இருக்குது. அப்ப அந்த 2% வந்து எக்ஸாக்ட்டா 5% தான் கேட்டிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கூட அப்டேட் கிடையாது சார். ஓகேங்களா? அது ரேப்பிடோல என்ன அப்டேட் இருந்திருக்கோம், அது நாங்க ரேப்பிடோ கேப்டன்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றோம். அப்ப இல்ல மேடம், அந்த 2% வந்து ஹிட்டனா நீங்க சார்ஜஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. இது ஸ்கேம் தானே மேடம்? சார் ஸ்கேம்னு சொல்லி நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம் சார். ஆனா ரேப்பிடோல இருந்து 5 to 7 சொல்லி தான் அப்டேட்டே கொடுத்துருக்குறது. ஓகேங்களா? இல்ல மேடம், ஒரு ஆர்டருக்கு வந்து என்ன அப்டேட் கொடுத்திருக்கோம் அந்த போல தான் அப்டேட் டிடக்ஷன் ஆகும் சார். சரிங்க, ஓகே. நீங்க நாங்க டிடக்ஷன் பண்ணி ரேப்பிடோக்கு ஒன்னும் அப்டேட் ஆகாது. ரேப்பிடோ கமிஷன் ரேப்பிடோக்குன்னு சொல்லி தனி கமிஷன் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் மேடம் 5 to 7 வந்து பே ஆயிட்டு இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தான் சார். சரி, ஓகேங்களா? ஜிஎஸ்டி அண்ட் ஹேண்ட்லிங் ஃபீஸ் போட்டீங்களா மேடம்? இது ரெண்டு சேர்ந்து தானே இன்க்ளூசிவ் தானே பிடிக்கிறீங்க அந்த பிரேக் ஃபேர்ல? சாரி சார், புரியல. இல்ல மேடம், எனக்கு ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பிரேக் ஃபேர்ல ஃபர்ஸ்ட் வந்து ரேப்பிடோ கமிஷன் பிடிக்கிறாங்க, அப்புறம் ஜிஎஸ்டி அண்ட் ஹேண்ட்லிங் ஃபீஸும் பிடிக்கிறாங்க. ஹேண்ட்லிங் ஃபீஸ் என்ன மேடம்? ஜிஎஸ்டி ஓகே, அதுனா ஹேண்ட்லிங் ஃபீஸ் சார் ஹேண்ட்லிங் ஃபீஸ் சொல்லி எதுவுமே டிடக்ஷன் இல்லையே சார். இல்லையே. அந்த பிரேக் ஃபேர்ல வந்து நீங்க ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி வித் ஹேண்ட்லிங் ஃபீஸ் தான் வந்து மொத்தமா பிடிக்கிறாங்க. கஸ்டமர் கன்வின்சிங் ஃபீஸ் இருக்கும் தவிர ஹேண்ட்லிங் ஃபீஸ் சொல்லி அப்டேட் இல்லை சார். கன்வின்சிங் ஃபீஸ்னா இப்போ வந்து கஸ்டமர் வந்து இப்போ 35 ரூபாய் இருக்கும், ஆனா அங்க 40 ரூபா கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்களோட டியூ அமௌண்ட் கன்வின்சிங் ஃபீஸ் என்ன இருக்கும் அதை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு சேர்ந்து டிடக்ஷன் ஆகும். ஆனா நீங்க தங்க கொடுத்தபடி ஹேண்ட்லிங் ஃபீஸ் அந்த மாதிரி கிடையாது. கன்வின்சிங் ஃபீஸ் இருக்கு. அதாவது கஸ்டமரோட டியூ அமௌண்ட், ஜிஎஸ்டி, ரேப்பிடோ கமிஷன். இது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நேரடியாக ரேப்பிடோக்கு சேரும். டேக்ஸ் கலெக்ட் பண்றதால உங்க வேலட்ல இருந்து டிடக்ஷன் ஆகும். சரிங்களா? இல்ல மேடம், இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஆர்டர் நான் இப்போ லாஸ்டா ஒரு ஆர்டர் நேற்று முடிச்சேன்ல, எனக்கு கொஞ்சம் பாருங்களேன். நேற்று நைட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிச்சிருப்பேன் 280 ரூபா சில்ல கிட்ட. அந்த ஒரு ஆர்டர் எக்ஸாம்பிளா வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் உங்களுக்கு. நேற்றுக்கு ஆர்டர் ஐடி கன்ஃபார்ம் பண்ணுங்க சார். நேற்று 2 ஆர்டர் தான் எடுத்தானே. நேற்று 2 ஆர்டர் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் சொல்றேன் பாருங்க சார். சரிங்களா? அதுல மொத்தம் எவ்வளவு மேடம் பிரேக் பேர்? எனக்கான 0% கமிஷன் பிளான் தான் போட்டுருக்கானே. சார் பேஸ் பேர் அமௌண்ட் 11 ரூபாய், டிஸ்டன்ஸ்க்கான ஃபேர் அமௌண்ட் 209 ரூபாய் 50 பைசா, டைம் ஃபேர் அமௌண்ட் 22 ரூபாய், பிளாட்ஃபார்ம் ஃபேர் வந்து 1 ரூபாய், சேர்ந்து 244 ரூபாய் 26 பைசா.
ஓகேங்களா? ரைடுக்கான உங்களோட பிளாட்ஃபார்ம் earning ஃபீஸ்ன்றது வந்து யாரு எனக்கானதா? அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அதாவது பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் வந்து ஆடிங் பிளஸ் இது மைனஸ் வந்து கிடையாது, ஆடிங். ஆக்சுவலி வந்து உங்களுடைய கமிஷன் கிடையாதா? எனக்கு நீங்க தர ஒரு இன்சென்டிவ் மாதிரி பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்றது அதானே? ஆமா சார், ஆமா சார். ஓகே மேடம். அது டோட்டல் உங்களோட ஆர்டர் அன்னைக்கு 244 ரூபாய் 26 பைசா. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கிறது கஸ்டமர் இது நீங்க ஆல்ரெடி லேப்டாப் கமிஷன் வந்து பை பண்ணிருக்கீங்களா? ஆமா. அதனால உங்களுக்கு கமிஷன் கிடையாது. டிடக்ஷனா இருக்கிற 11 ரூபாய் 88 பைசா. ஓகேங்களா? அதாவது உங்களோட கமிஷன் சாரி டிடக்ஷனா இருக்கிற அமௌண்ட் 12.76 பைசா. ஓகேங்களா? அத ஜிஎஸ்டி அண்ட் அதுல பாருங்க ஜிஎஸ்டி அண்ட் ஹேண்ட்லிங் ஃபீஸ் போட்டிருப்பாங்க. சரிங்களா? சார் இதுல ஹேண்ட்லிங் ஃபீஸ் சொல்லி அப்டேட் இல்லை சார். உங்களுக்கு தகவல் கொடுத்தபடி கன்வென்சிங் ஃபீஸ் சொல்லிட்டு அப்டேட் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு அப்படி காட்டுது மேடம். எங்களுக்கு எப்படி தான் அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணா பிரேக் டீடைல்ஸ் ஆர்டர் ஃபேர் வந்து அதாவது பில் டீடைல்ஸ் எப்படி காட்டுதுன்னா நீங்க சொன்ன மஸ்ட் எல்லாமே ஓகே. அந்த ஆர்டர் ஃபேரு டிஸ்டன்ஸ் ஃபேரு எல்லாமே பிரேக் பண்ணி காட்டும். இந்த இடத்துல வந்து ரேபிடோ கமிஷன் 0 காமிச்சிடும். ஓகேங்களா? ரேபிடோ கமிஷன் கீழே வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா ஜிஎஸ்டி வித் ஹேண்ட்லிங் ஃபீஸ் போட்டு அந்த அமௌண்ட் வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா 12.76 பைசா அதை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு கஸ்டமர் பெய்டு கேஷ்னு சொல்லிட்டு இவ்வளவு கொடுத்துருக்காங்க அமௌண்ட் போட்டு அமௌண்ட்டை டிடக்டட் ஃப்ரம் வாலெட்னு போட்டு எனக்கு 12.76 பைசா நான் வாலெட்டை மைனஸ் பண்ணணும். அதை மைனஸ் பண்ணாம எக்ஸ்ட்ரா வந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா 76 பைசா வந்து ஆட் பண்ணி 13 ரூபா சில்லற அந்த சம்திங் பாருங்க. எவ்வளவு மேடம் நீங்க பார்த்து சொல்லுங்க எவ்வளவு பிடிச்சிருக்காங்க? அமௌண்ட்டை டிடக்டட் ஃப்ரம் வாலெட் பாத்தீங்கன்னா 13 ரூபா சம்திங் இருக்கும். பாருங்க மேடம் பார்த்து சொல்லுங்களா. ஓகே சார். அப்ப அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்ல இருந்து அதை விட எக்ஸ்ட்ரா வந்து வாலெட்ல மைனஸ் பண்றாங்க மேடம். அதை மட்டும் மைனஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இப்ப ரெண்டு வகையான ஸ்கேம் நடக்குமே எனக்கு ஃபீல் ஆகுது மேடம். நான் ஓப்பனா கேட்கறேன். அதாவது கவர்மெண்ட் சொன்ன நாம்ஸ் படி 5% இல்லாம எக்ஸ்ட்ரா 2% பிடிக்கிறாங்க. அது இல்லாம ஹிட்டனா வந்து அமௌண்ட்டை டிடக்டட் ஃப்ரம் வாலெட்ல இருந்து இந்த ஒரு பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க மேடம். அது கணக்கு பண்ணா பாத்தீங்கன்னா எனக்கு 76 பைசா பிடிச்சிருக்காங்க மைனஸ் பண்ணிருக்காங்க வாலெட்ல இருந்து. புரியுதுங்களா? அது கணக்கு பண்ணா 5.4% வருது மேடம். பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா. ஸோ வந்து கிட்டத்தட்ட இது ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் மாதிரி தெரியுது மேடம். இப்போ எவரி ரைடர்ஸ்க்குமே இது பிடிக்கிறாங்க. இது யாருமே கொஸ்டின் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால வந்து நான் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ற ஆளு. என்னடா இது ஒரு ஆஸ் பர் ரூல்ஸ் படியே இல்லாம இருக்கு சொல்லிட்டு தான் எனக்கு கேள்வி வருது. இது நீங்க ஏன்றது யோசிச்சு பாருங்களேன். இப்போ சப்போஸ் நீங்க ஒரு லேடி கேப்டனா இருந்து பிங்க்ல ஓடுறீங்கன்னா இந்த கேள்வி உங்களுக்கு கேள்வி வரும். நீங்க ரேபிடோ ஸ்டாப்பா இல்லாம நீங்க ஏன் ஓட்டி பாருங்க. ஆனா ஃபீல்ட்ல கஷ்டப்பட்டு ஓட்டுறோம், வெயிலையும் மழையிலையும் ஓட்டுறோம் முதுவலியோட. அப்படி இருக்கும்போது அந்த ஃபேர் வந்து நமக்கான ஃபேர் கட்டா வந்தா தானே நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிடன் தானே இருக்கு. ஓகே சார் வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க இன்ஃபார்ம் பண்றது புரியுது சார். கண்டிப்பா நாங்க ரிக்வெஸ்ட் எடுத்துக்கிறோம். கேப்டன் சரி நம்ம தகவல் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஜிஎஸ்டி கூட 5% தான் கவர்மெண்ட் அலோட் கொடுத்துருக்குன்னு சொல்லி கூட தகவல் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் எடுத்துக்கிறோம். கண்டிப்பா எங்களோட சைட்ல இந்த இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒண்ணும் இல்ல ஜிஎஸ்டி உடைய வெப்சைட்ல போயிட்டு கேபன் சர்வீஸ்னு போட்டு நீங்க போட்டாலே how many percent டிடக்ஷன் போட்டு போட்டா 5% தான் காட்டுது கூகுள்லே. ஓகே சார் கண்டிப்பா சார் நாங்க வந்து கண்டிப்பா இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேங்களா? அது இல்லாம அது ஓகே மேடம். அது ஓகே. அப்புறம் அமௌண்ட் டிடக்டட் ஃப்ரம் வாலெட் அது ஏன் மேடம்? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்ல மைனஸ் பண்ணணும் வாலெட்ல இருந்து. ஆனா ஏன் வந்து எக்ஸஸா மைனஸ் பண்றீங்க? அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. ஓகே சார் கண்டிப்பா சார். கண்டிப்பா நீங்க இன்ஃபார்ம் பண்றது புரியுது. கண்டிப்பா நாங்க வந்து செக் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? அது பதில் உங்ககிட்ட பதில் இல்லைங்களா? அதுக்கு நம்ம பதில் இல்ல சார். எதுக்குன்னா எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கிறபடி 5 to 7 தான் அப்டேட் இருக்கிறது. ஓகேங்களா? அந்த அப்டேட் தான் நாங்க உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா இப்போ நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தபடி நாங்க வந்து செக் பண்ண வைக்கிறோம் கன்சல்ட் டைமுக்கு. கேப்டன் சார் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வித் கூட சொல்லியிருக்காங்க. இப்படி செக் பண்றதுக்கு கூட எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி முழு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்க கன்சல்ட் டீமுக்கு நாங்க செக் பண்ண வைக்கிறோம். அதனால வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே மேடம். இல்ல மேடம் இது வந்து உங்க ரேபிடோ ரெபுடேஷன் ஸ்பாயில் ஆகும். உங்களுடைய நல்லது தான் சொல்றேன் நாங்க. ஒர்க் பண்றாங்க நீங்க வேலை தரீங்க. அதே சமயத்துல வந்து ஒரு இப்ப என்ன வரும்னா நிறைய பேர் ரேபிடோ வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃப்ராடு 420 ஸ்கேம் பண்றாங்க சொல்லிட்டு நிறைய ட்விட்டர்ல போய் பாருங்க நிறைய போட்டுருக்காங்க. ஓகேங்களா? இதை நான் ட்விட்டர்ல வச்சு நானே கண்டுபிடிச்சேன். ஓகே தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன் சார். கண்டிப்பா நாங்க வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் செக் பண்ண வைக்கிறோம். இல்ல மேடம் அது உங்ககிட்ட பதில் இல்லைங்களா? இப்ப எனக்கு அந்த பதிலே நீங்க சொல்லவே இல்லை. நீங்க அமௌண்ட் டிடக்டட் ஃப்ரம் வாலெட்ல இருக்கும் ஜிஎஸ்டி ஃபீஸுக்கு ஏன் எக்ஸஸா பிடிக்கிறாங்க அதுக்கான அதுதான் கேட்கறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? 12.76 பைசா தான் ஜிஎஸ்டி பிடிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு வாலெட்ல வந்து 13.76 பைசா பிடிச்சிருக்காங்க மேடம். கிட்டத்தட்ட 70 பைசா அதிகமா பிடிச்சிருக்காங்க. அந்த வேல்யூ தான் ஏன் எக்ஸ்ட்ரா இல்ல இந்த ரீசனுக்காக நான் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் நாங்க ஹிடன் பண்ணிருக்காங்க.
அப்படி சொன்னா கூட ஒரு ஒரு மனசு ஆறுதலா இருக்கும். இது எவரி ரைட்லயும் பிடிக்கிறாங்க, ஒரு ரைட் மட்டும் கிடையாது, எல்லா ரைட்லயும் பிடிக்கிறாங்க. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலும் சரி, சப்ஸ்கிரிப்ஷன் போடாலும் சரி, அந்த அமௌண்ட் டிடக்டட் ஃப்ரம் வாலெட் வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் பிடிக்கல. அதுல இருந்து எப்படி பார்த்தாலும் லாங் ரைட்னா அதிகமாக பிடிக்கிறாங்க, ஷார்ட் ரைட்னா கம்மியாக பிடிக்கிறாங்க. அது ஒரு மாதிரியே சிஸ்டமேட்டிக்காக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அது என்ன வகையில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எல்லாமே ஃபீடிங் தான். அதான் என்னுடைய கேள்வியா இருக்கு மேம். அது உங்களுக்கு கேட்டது வரைக்கும் தெரியலன்றீங்க. கொஞ்சம் ஹலோ எங்களுக்கு இப்ப நீங்க சொன்னது எங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு. அதே போல நாங்களும் வந்து எங்களோட கன்சல்டிங்ல நாங்க கூட கேட்கணும் இல்லைங்களா, இந்த மாதிரி கேப்டன் சார் தகவல் கொடுத்துருக்கிறது அப்படி கரெக்ட்லி அப்டேட் இருக்கு. ஆனா எதுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் எங்களுக்கு 5 to 7 சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நாங்களும் கன்சல்டிங்க்கு கேட்கணும் இல்லைங்களா. அங்க கேட்டுதான் என்ன பதில் வருதோ அதுதான் நாங்க உங்களுக்கு சொல்ல முடியும் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா நாங்க வந்து ரிக்வெஸ்ட் மூலமா ஷேர் பண்றோம். கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், கண்டிப்பா நாங்க தகவல் சொல்றோம். சரிங்களா? ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் ஸோ மச். பை. வெல்கம் சார். இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக நன்றி சார். கண்டிப்பா நாங்க ரிக்வெஸ்ட் எடுத்துருக்கோம். தேங்க்யூ சார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அவங்க 5 to 7% தான் சொல்கிறாங்க. நான் வந்து ஜிஎஸ்டி வந்து 5% தான் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா கேபுக்கு தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? டாக்ஸி இப்போ லீகலாக பார்த்தோன்னா கேப் ஓன்லி. ஓகேங்களா? கேப் அண்ட் ஆட்டோ தான். பட் பைக் டாக்ஸி இது வரைக்கும் அப்ரூவலாக ஒரு நிறுவனத்துக்கு அதுவும் 5% பிடிக்கான்னு சொல்லிட்டு எந்த ஒரு லைசன்ஸ் அக்ரிகல்ச்சர் லைசன்ஸ் ஒன்று வாங்கணும். இது வரைக்குமே எந்த கவர்மெண்ட்டுமே எந்த மாநிலத்திலுமே இன்னும் தரவே இல்லை பைக் டாக்ஸி சர்வீஸுக்கு. அது வந்து ஒரு இல்லீகலாக வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நிரந்தரமான பச்சையான உண்மை. இதுக்கு கவர்மெண்ட்டும் உடந்த. அதை நான் எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கலாம், கட்டிங் அண்ட் கமிஷன் தான். சரிங்களா? இதுதான் டிரான்ஸ்பரண்டாக சொல்லப்போனால் இந்த இது பேஸ் பண்ணி தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இதுவே நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஹெல்மெட் போடலையோ, டிராஃபிக் போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி நம்மளை வந்து வளைச்சி பிடிச்சி நமக்கு ஃபைன் போடுறாங்களே, சலான் போடுறாங்களே, இந்த மாதிரி நிறுவனம் பப்ளிக்காக பிடிச்சிட்டு இருக்கு. இந்த காசு யாரோட காசு நீங்கள் நினைக்கிறீங்க? பப்ளிக். இப்போ ஒரு சில நீங்கள் ரேப்பில் புக் பண்ணுற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் வந்துட்டு கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி சர்வீஸ் வந்து நான் மாரி வீடியோ பார்த்து அவர்னஸ் ஆனேன், கேளுங்க. இதுமாரி எனக்கு வந்து இவ்வளோ பிடிக்கிறீங்களா, ஏன் பிடிக்கிறீங்க, நிறைய பேர் கேள்வி கேட்க தான் மாற்றம் வரும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஜிஎஸ்டின்றது பிடிக்கல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ வந்து இதை ஹிட்டனாக பிடிக்கிறாங்க, அதுவும் அதிகமாக பிடிக்கிறாங்க, அதுலேருந்து ஒரு கமிஷன் பிடிக்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? நான் அந்த ஆர்டரில் பார்க்கும்போது சொன்னல ₹12.76 வந்து நான் வந்து அப்போ வந்து பேசும்போது சொல்லியிருந்தேன். அந்த ₹12.76 அது வந்து அமௌண்ட்டு டேரக்டாக வாலெட் அதே தான் ₹12 வாலெட் மைனஸ் பண்ணணும். ஆனால் அது பண்ணல, ₹13 சம்திங் பிடிச்சிருக்கேன். அதுலேருந்து 0.76% சம்திங் வரும். அப்போ அதுவே கணக்கு பண்ணாலும் பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணாலும் அது கிட்டத்தட்ட 5% வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்கிறான். நீங்கள் அந்த அமௌண்ட்டில் வந்து வேல்யூ பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொள்ள அடிக்கிறாங்க. இதுதான் ஸ்கேம்னு நான் சொல்கிறேன். ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இனிமேட்டு ஒவ்வொரு கேப்டனும் சரி இதை வந்து தெளிவாக வந்து மக்கள்கிட்ட இந்த பணத்தை பிடுங்கி நம்மகிட்ட அந்த பணத்தை வந்து கலெக்ஷன் பண்ணி ஜிஎஸ்டியும் கட்டாமல் நல்லா 420 வேலை பண்ணிகிட்டு இருக்காது ரேப்பிடோ 420. அதனால் வந்து கேள்விகளை கேளுங்க, இதை பற்றி கொஞ்சம் நிறைய ரைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து மாற்றம் வரும். இல்லைனா வந்து உங்கள் காசு உங்ககிட்ட இல்லை. இது பிக்கஸ்ட் ஸ்கேம். தெளிவாக தெரிஞ்சு பண்ணுறான். பட் எதுவுமே யாருமே இது வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை இது நிறைய பேருக்கு ரேப்பிடோ ஓட்டுற கேப்டனுக்கும் பொதுமக்களுக்கும் ரேப்பிடோ புக் பண்ணுற போதுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு ரீச் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாவது சொல்யூஷன் கிடையாது தான் பார்ப்போம். மீண்டும் இந்த ஒரு நல்ல அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் ரீச் ஆகும்னா நீங்கள் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு பண்ணணும். நீங்கள் லைக் பண்ணும்போது யூடியூப் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி கமெண்டில் வந்து உங்கள் ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக தெரிவிங்க. நம்ம மீண்டும் நல்ல ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம், பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் நல்ல வீடியோவில். அடுத்து இதுமாரி ஏதாவது ஸ்கேம் கண்டிப்பாக இருக்குன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.